நடிகர் ஜெயம் ரவி இப்போ ஒரு பொது மேடையில் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகர் ரவிமோகன் அவர்கள் இப்போது ரீசண்டாக ஒரு விருது விழாவுக்கு போயிருக்காரு. இந்த விருது விழாவை பற்றியும் அண்ட் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் எடுத்துக்காட்ட அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் பொது மேடையில் அவர் இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகி பேசினதுலன்ட்டு கடைசியாக லாஸ்ட் டைமில் அவர் பேசும்போது ஒரு வீடியோ பேசியிருந்தார், அழுதார், ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இப்போது ஒரு நடிகராக அவர் எந்த அளவுக்கு மெச்சூர்டாக நம்ம பார்த்தோமோ, ஜாலியாக ஃபன்ஃபுல் பர்சனாக பார்த்தோமோ அது கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விருது விழாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பெஷல் பல பேருக்கும். இந்த விருது விழாவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2015 தனி ஒருவன் படத்துக்காக எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு தனி ஒருவன் படத்துக்காக விருது கொடுக்கல, நாங்கள் பூலோகம் படத்துக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா அதில் நீங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கீங்க. தனி ஒருவனை நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சுங்க, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பூலோகம் கண்டிப்பாக ஒரு பேசும் படமாக அமைஞ்சிருக்கணும். ஆனால் அது அமையலை. இந்த படத்துக்காக நாங்கள் உங்களை பாராட்டி வாழ்த்தி இந்த விருதை கொடுக்குறோம், நீங்கள் இதை அன்போடு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதை அவர் சொன்னதுனால எனக்கு இந்த ஒரு டீம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டீம், இந்த ஒரு நிறுவனம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ட்டு குறிப்பிட்ட அந்த நிறுவனம் யார் விருது கொடுக்குறாங்களோ அவங்களையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது என்னுடைய தப்பு தான், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பாயிண்டில் ஏதாவது ஒரு இடத்துல சர்க்கிள் வரும். அந்த மாதிரி நானும் தடுமாறிட்டேன். ஆனால் என்னை எந்த இடத்துலையும் நீங்கள் விழாமல் தாங்கி பிடிச்சிங்க, அந்த ஒரு அன்பு எனக்கு போதும், எனக்கு சிம்பத்தி வேணாம், உங்களோட எம்பத்தி போதும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராகவே பேசியிருந்தார். உண்மையாலே ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பை குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது பல பேருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அவருடைய ஆக்டிங் அண்ட் அவருடைய ஃபன்ஃபுல் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு ஆர்த்தியோடைய அம்மா அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் ஆர்த்தி அவங்க அம்மா எல்லாருமே குஷ்பு அவர்களுடைய மகனுடைய திருமணத்தில் பார்த்துருந்தோம். ஏதோ அவங்களோட சொந்த மகளுக்கே திருமணம் பண்ணுற மாதிரிலாம் எமோஷ்னலாக இருந்தாங்க. ஸோ ஆர்த்தி அண்டு ஜெயம் ரவி இவங்க 2 பேரும் பிரிய காரணமே குஷ்பு அவர்கள் தான் அப்படின்றத அவரும் ஒரு மேடையிலே சொல்லிட்டார் ஒரு இன்டர்வியூவில். அப்போ கூட இதை பார்த்துட்டு ஒரு அழகாக இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி அமைச்சு தருவீங்கன்ட்டு பல பேரும் அந்த திருமண ஃபோட்டோஸ் வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருந்த சமயத்தில் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஒரு பாசிட்டிவான பர்சனாக ஜெயம் ரவி அவர்கள் கம்பேக் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். கண்டிப்பாக அவர் தொடர்ந்து அவருடைய ஃபேன்ஸ்க்காக மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்புன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வாக்கு அவர் காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். நீங்கள் ஜெயம் ரவி அவர்களுடைய இந்த கம்பேக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குஷ்பு அவர்களுடைய மகளுடைய திருமணத்தில் ஆர்த்தியும் அவங்களுடைய அம்மாவும் தான் முன்னணியில் இருந்தாங்க. இதுக்கு பல பேரும் பல விமர்சனங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.